Hello students, today we'll see the last part of Unit 2 in Geography. So far we have completed up to the erosional landforms of wind. Today we'll start with the depositional landforms which are created by wind. Depositional landforms of wind are sand dunes, birchens and loess. Sand dunes. In deserts, during sandstorms, wind carries loads of sand. When the speed of wind decreases, huge amount of sand gets deposited. These mounds or hills of sand are called sand dunes. There are different types of sand dunes. பாலைவனங்களில் மணற் புயல் அதாவது சாண்ட் ஸ்ட்ராம் அப்படின்னா மணற் புயல்னு அர்த்தம். மணற் புயல் வீசும்போது அந்த மணல் புயல்னாலே மணலை வந்து நிறைய காற்றுல பறக்கிறது தான் வந்து மணல் புயல்னு சொல்கிறோம். அப்போ நிறைய மணல் அந்த மாதிரி பறக்கும்போது திடீர்னு காற்று வந்து ஸ்லோவாகிடுச்சு அப்படின்னா அந்த மணல் எல்லாமே வந்து ஒரு இடத்துல படிய வைக்கப்பட்டுரும். அப்படி எல்லாமே ஒரு இடத்துல படிஞ்சிருச்சுன்னா அந்த ஷேப் எப்படி இருக்கா, ஒரு சின்ன குன்று மாதிரியோ இல்லை மலை மாதிரியோ இருக்குதா, அதை தான் சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். This is sand dunes. Birchen. Birch are isolated crescent-shaped sand dunes. They have gentle slopes on the windward side and steep slopes on the leeward side. பார்ச்சன்னா என்னென்னா மணல் குன்றுகள்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். சாண்ட் டியூன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ சாண்ட் டியூன்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல மொத்தமாக படிய வைக்கும்போது அதோட ஷேப் வந்து கிரெசன்ட் அப்படின்னா என்னென்னா ஹாஃப் மூன், பிறை நிலான்னு சொல்லலாம். அந்த பிறை மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம பார்ச்சன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பார்ச்சன்கிறது விண்ட்வர்ட் சைடு, அதாவது காற்று வீசும் திசையில் வந்து ஜென்டில் ஸ்லோப்பு, ஜென்டிலான ஒரு சரிவாகவும், லீவர்ட் சைடுனா காற்று வீசுறதுக்கு எதிர் திசை, அந்த எதிர் திசையில் ஸ்டீப் ஸ்லோப்னா செங்குத்தான சரிவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. This is Barchen. Transverse dunes. Transverse dunes are asymmetrical in shape. They are formed by alternate slow and fast winds that blow from the same direction. இப்போ டிரான்ஸ்வர்ஸ் டியூன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். டிரான்ஸ்வர்ஸ் டியூன்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு ரெகுலரான ஒரு ஷேப்பில் இருக்காது, ஒரு சீரற்ற ஒரு ஷேப்பில் தான் இருக்குது. இது எப்படி உருவாகுது அப்படின்னா காற்று வந்து ஒரே திசையில் தான் அடிக்கும். ஆனால் எப்படி அடிக்கும்னா ஸ்லோவாகவும் அடிக்கும், ஃபாஸ்ட்டாகவும் அடிக்கும். அப்போ இந்த ரெண்டும் மாறி மாறி அடிக்கும்போது அதில் உருவாகிற அந்த நிலத்தோற்றம் வந்து ஒரே மாதிரியான ஷேப்பில், அதாவது ஈவனாக இருக்காது, ரெகுலராக இருக்காது. அது வந்து திட்டு திட்டாக தான் இருக்கும், சீரற்ற நிலையில தான் அந்த நிலத்தோற்றம் இருக்கும். அப்படி உருவாகிற நிலத்தோற்றம் தான் டிரான்ஸ்வர்ஸ் டியூன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ காற்று ஒரு திசையில் அடிக்கும்போது ஸ்லோவாகவும் ஃபாஸ்ட்டாகவும் மாறி மாறி அடிக்குது. ஸோ அதனால் உருவாகிற நிலத்தோற்றங்கள் டிரான்ஸ்வர்ஸ் டியூன்ஸ். This is transverse dunes. Longitudinal dunes. Longitudinal dunes are long, narrow ridges of sand which extend in a direction parallel to the prevailing winds. These dunes are called saves in Sahara. ஸோ லாங்கிடியூடினல் டியூன்ஸ்னால் என்னென்னா நீண்ட குறுகிய மணல் குன்றுகள். இது வந்து மணல் குன்று இருக்கு இல்லையா, இது வந்து நீண்டு இருக்குது, குறுகியனா கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நீண்ட குறுகிய மணல் குன்றுகள் வந்து காற்று வீசும் திசைக்கு இணையாகவே வந்து இப்படி படிய வைக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதை தான் நம்ம லாங்கிடியூடினல் டியூன்ஸ்ன்னு சொல்கிறோம். சஹாராவில் இதுக்கு பேர் வந்து சேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. These are longitudinal dunes. Loess. The term loess refers to the deposits of fine silt and porous sand over a vast region. Extensive loess deposits are found in northern and western China, the pampas of Argentina, in Ukraine, and in the Mississippi Valley of the United States. லோஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா காற்றாடி வண்டல் படிவுகள் அப்படின்னா என்னென்னா காற்றில் வந்து சின்ன சின்ன மண் துகள்கள், நுண்ணிய துகள்கள்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் ஒரு பரந்த நிலப்பகுதியில் படிய வைக்கப்படுது. அதை தான் நம்ம லோவஸ்ட்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான நிலத்தோற்றங்களை எங்கே பார்க்க முடியும்னா சைனாவில் உள்ள நார்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட்டில் பார்க்க முடியும். பாம்பாஸ் ஆஃப் அர்ஜென்டினா, மிசிசிப்பி வேலி, இந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரியான நிலத்தோற்றங்களை பார்க்க முடியும். This is loess. Wave. A steady up crest and down throw movement of surface water are called waves. Sea waves are the most powerful agents of gradation, and their erosional, transportational and depositional process are confined to a very narrow belt along coastal areas. Wave அதாவது அலைகள்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், மேலும் கீழுமா மாறி மாறி எழும்புற தண்ணியோட ஒரு
மூமெண்ட் தான் நம்ம வந்து அலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அலைகள் வந்து கிரேடேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது என்னென்ன வேலைகள் பண்ணுது அப்படின்னா அரித்தல், கடத்துதல், படிய வைத்தல், இந்த 3 வேலைகளும் பண்ணுது. இந்த வேவ் பண்ணுற இந்த 3 வேலைகளையும், இந்த 3 வேலைகள்னால உருவான நிலத்தோற்றங்களையும் நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா கோஸ்டல் ஏரியாஸ், கடற்கரை ஓரங்களில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா கடல் அலைகள் அங்கே தானே இருக்கும் இல்லையா. அப்போ அந்த அலைகள்னால உருவாகிற நிலத்தோற்றங்களையும் அந்த இடத்துல தான் பார்க்க முடியும். Erosional landforms of waves. Some of the erosional landforms of sea waves are sea cliff, sea cave, sea arch, sea stack, beach, bar and spit and wave cut platform. Now we'll see the erosional landforms which are formed by the waves. So first one is sea cliff. Sea cliffs are steep rock faces formed when sea waves dash against them. The rocks get eroded to form steep vertical walls. இப்போ கடலுக்கு பக்கத்தில் ஒரு பாறை இருக்குன்னு வச்சுக்கலாம். கடலில் வந்து எப்பயுமே அலைகள் இருக்கும், மேக்ஸிமம் அலைகள் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த பாறை கிட்டத்தில் இருக்கும்போது அந்த அலைகளோட செயல்பாடு என்ன ஆகும், அந்த பாறை மேலே தான் பட்டுகிட்டே இருக்கும். இப்போ தொடர்ச்சியாக அந்த பாறை மேலே படும்போது அந்த பாறையோட ஒரு சைடு வந்து எரோட் ஆகும், அரித்தலுக்கு உள்ளாகி ஒரு ஸ்டீப் வெர்டிக்கல் வால் ஒன்று உருவாகுது. அதாவது செங்குத்தான ஒரு சுவர் மாதிரியான ஒரு தோற்றம் அந்த பாறையில் உருவாகுது. அதை தான் sea cliffனு சொல்கிறோம். This is sea cliff. Sea cave. Prolonged wave attack on the base of the cliff erodes rock materials which results in the formation of caves. இப்போ நம்மளுக்கு sea cliff அப்படின்னா என்னன்னு தெரியும். இப்போ sea cave அதாவது கடல் குகைனா என்னன்னு பார்க்கலாம். அந்த sea cliff இருக்கு இல்லையா, அதோட கீழே மறுபடியும் அந்த கடல் அலைகளோட தொடர்ச்சியான மோதல்கள்னால அந்த பாறை வந்து அரித்தலுக்குள்ளாகி எரோடாகி அதில் ஒரு குகை மாதிரியான ஒரு நிலத்தோற்றம் உருவாகுது. அதை தான் நம்ம வந்து sea caveனு சொல்கிறோம். This is sea cave. Sea arch. When two caves approach one another from either side of a headland and unite, they form an arch. For example, Neil Island, Andaman and Nicobar. கடல் குகை இருக்கு இல்லையா, அந்த 2 கடல் குகையும் வந்து ஒன்றும் இந்த மேலே ஹெட்லேண்ட் அப்படின்னா மேலே வந்து 2 ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஆர்ச் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. அதை தான் நம்ம sea arch அப்படின்னு சொல்கிறோம். This is sea arch. Sea stack. Further erosion by waves ultimately leads to the total collapse of the arch. The seaward portion of the headland will remain as a pillar of rock down as stack. For example, the Old Man of Hoy in Scotland. அதாவது கடல் தூண் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து கடல் வளைவுன்றது இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் இந்த அலைகள் அரிச்சு இந்த இடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பார்த்தீங்களா, தடிமன் கம்மியாக இருக்குது. அப்போ இது வந்து மறுபடியும் எரோட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 2 பகுதியும் தனித்தனியாக இருக்கும், எந்த ஜாயிண்ட்டும் இல்லாமல் தனித்தனியாக இப்படி இருக்கும். பில்லர் மாதிரி 2 இருக்குது இல்லையா, அதை தான் கடல் தூண் அப்படின்னு சொல்கிறோம். This is sea stack. Wave cut platforms. Flat surface found at the foot of sea cliffs are called as wave cut platforms. Wave cut platforms is also referred as wave cut benches terrace. See here, if this is a sea and this is a sea cliff, so there is a flat platform which is found near the sea cliff is known as wave cut platforms. It is also This is wave cut platform called as wave cut benches terrace. Depositional landforms of waves. Beach. Sand and gravel are moved and deposited by waves along the shore to form beaches. This is the most dominant and constructive work of the sea. For example, Juhu Beach along Mumbai coast, Puri Beach in Odisha and Marina Beach in Chennai. பீச்ன்றது எப்படி உருவாகும், இப்போ வந்து கடல் இருக்கும், அப்போ கரை இருக்கும், கரைக்கும் கடலுக்கும் இடையில ஒரு இது ஒன்று ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன நுண்கற்கள், அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குல்ல, சாண்ட் பார்ட்டிகல்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து கடல் அலைகள் இப்படியே அடிச்சுட்டு வந்து அந்த ஓரத்தில் அப்படியே படிய வச்சிரும். ஸோ அதுதான் அந்த ஒரு சீஷோர் கடற்கரையில் வந்து ஓரத்தில் அப்படி படிய வைக்கிறதுனால தான் பீச் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஜுஹு பீச், இது வந்து மும்பை கோஸ்ட்டில் இருக்குது. புரி பீச் ஒடிஷாவில் இருக்குது.
மெரினா பீச் சென்னையில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த மெத்தடில் தான் இருக்கும். Bar. A bar is an elongated deposit of sand, shingle or mud found in the sea, almost parallel to the shoreline. Bar அப்படின்னா என்னன்னா கடலில் உள்ள அந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ் கிராவல்ஸ்லாம் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து கடல் அலைகள்னால அதில் இருக்கிற நுண்ணிய படிவுகள் எல்லாத்தையுமே வந்து அந்த கடற்கரையோட ஓரத்துக்கு இணையாகவே படிய வைக்குது அந்த அலைகள். இதை தான் பார்னு சொல்கிறோம். These are sea bar. Spit. A spit is a ridge or embankment of sediment attached to the land on one end and terminating in open water on the other end. Spits are common at the mouth of estuaries. For example, Kakinada Spit. ஸ்பிட்னா என்ன அப்படின்னா கடல் அலைகளால் படிய வைக்கப்படுற படிவுகள் வந்து ஒரு பக்கம் கரையிலையும் ஒரு பக்கம் கடல்லையும் அப்படி அவ்வளோ நீளமாக படிய வைக்குது, ஒரு வழி மாதிரி படிய வைக்குது. இதை தான் ஸ்பிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பிட்லாம் வந்து எங்கே இருக்குன்னா எஸ்சுவரிஸ், அதாவது முகத்துவாரத்தில் இதை அடிக்கடி பார்க்கலாம். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா காக்கிநாடா ஸ்பிட்டை எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க.